ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினாலும் இந்த குமாரன இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்திரலி இவ்வளவு பிதாரிச்சு பிளவசமாய் கொடுத்தவரே துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை திக்கற்றலாக விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவரை தேற்றவாளனுக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி, வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அதன்படி உண்மையிலும் போதுமானவருமாய் இருக்கிறவரே, இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற வேத வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு.
சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம் சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. துன்மார்க்கத்திற்கேதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. துன்மார்க்கத்திற்கேதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். 1 கொரிந்தியர் சாப்டர் 11 verse 29. எண்ணத்தின் நாளெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லார்ட் சப்பர், ஆண்டவரின் திருவிருந்து என்கிற தலைப்பில் 7வது செய்தியாக இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு தலைப்பை பார்க்கும் பொழுது ரிப்ரோச் நாட் அவர் ரிடீமர். மீட்பரை நாம் ஒருபோதும் பழித்துரைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஏனெனில் நாம் பங்கு பெறுகிறது ஆண்டவர் நம்மோடு பண்ண உடன்படிக்கையிலே. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கூடி வருகிறோம். எனவே ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய சிந்தையோடு கூட கூடி வர வேண்டியது மிக மிக அவசியம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே இருக்கிறது என்று சொன்னபடி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் அதில் பங்கு பெறும் பொழுது நாம் ஆண்டவரை நாம் கனம் பண்ணவர்களாக இருக்கிறோம். அதே அதே நிலையிலே நாம் வந்து பங்கு பெறாமல் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து அதில் பங்கு பெறும் பொழுது அது ஆண்டவரை நாம் பழித்துரைக்கிறவர்களாக காணப்படுகிறோம். காரணம் என்னவெனில் ஆண்டவரை நாம் மறந்துவிட்டு இன்றைக்கு மனிதனுடைய வழிபாடுகளுக்கும் அல்லது மனிதனுடைய போதனைகளுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்து நாம் பங்கு பெறுவோமானால் நாம் ஆண்டவரை பழித்துரைக்கிறவர்களாக காணப்படுவோம். அல்லது மனிதனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றபடியே மனிதனுடைய கற்பனைகளின் போதனைகளை நடந்து கொண்டு நாம் இந்த பந்தியில் வீணாய் பங்கு பெறுவோமானால் அதற்குரிய பலனை நாம் அறுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு நேரிடும். எனவே தான் இந்த வசனத்தில் இதை நான் பார்க்கிறோம். ரிப்ரோச் நாட் அவர் ரிடீமர். எனவே நம்முடைய மீட்பரை நாம் ஒருபோதும் பழித்துரைத்து விடக்கூடாது. 2 காரியங்களை வாசிக்கிறோம். அன்மைண்ட்ஃபுல் பார்ட்டிசிபேஷன், கருத்தில் கொள்ளாத பங்கேற்பு. 2வது அன்அவேர் ஆஃப் தி கான்சிக்வன்சஸ், விளைவுகளை அறியாத ஒரு நிலை என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். முதல் பகுதியில் வாசிக்கும் போது அன்மைண்ட்ஃபுல் பார்ட்டிசிபேஷன், அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான கருத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ளாத பட்சத்தில் அந்த நிலைமையை நாம் பங்கு பெறுவோமானால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்காது. ஏன் இந்த கொரிந்து சபையார் அப்படி இருக்கிறாங்கனாக்கா 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 16-18 வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். 1 Corinthians chapter 11 verse 16 to 18. ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கமில்லை என்று அறிய கடவன். உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கேதுவாயிராமல் தீமைக்கேதுவாயிருக்கிறதே. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன்.
உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே அந்த மார்க்க பேதங்கள் ஒரு வாழ்க்கையிலே அல்லது ஒரு சபைகளிலே தனிப்பட்ட ஒரு சபையிலாக இருந்தாலும் அல்லது ஒரு ஸ்தாபனங்களாக இருந்தாலும் அந்த மார்க்க பேதங்கள் வரும்பொழுது அவருடைய வாழ்க்கையில் எது சரி எது தவறு என்பதை உணர்ந்து கொள்வதற்கான ஏது நமக்கு உண்டாகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு ஒரு கற்பனைகளை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு மனசாட்சி கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார், தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அந்த வார்த்தையின் அடிப்படையில் நம் விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். நாம் ரட்சிக்கப்பட்டவன், நான் மீட்டெடுக்கப்பட்டவன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன், நான் ஆண்டுடைய பிள்ளை என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் சொல்லுவோமானால் அன்றைக்கு அதே நிலையானது உண்மையிலே இருக்கிறது என்பதை சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஏதோ வாரமோ அல்லது மாதத்தில் ஒரு தடவையோ அல்லது அணிதினமோ நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பந்தியில் பங்கு பெறுகிறவர்களாய் ஒரு பக்தி முயற்சியாக வைத்து கொண்டு போவோமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வர்களாய் நாம் காணப்படுவோம். எனவே அன்மைண்ட்ஃபுல் பார்ட்டிசிபேஷன், கருத்தில் கொள்ளாத ஒரு பங்கேற்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அவர்கள் அப்படி தான் இருந்தார்கள். 2 காரியங்களை வாசிக்கிறோம், தயர் டிஃபரன்சஸ் அண்ட் தயர் டிஃபைல்மெண்ட். அந்த டிஃப்ரென்சஸ் பார்க்கும்போது நான் பவுலை சேர்ந்தவன், அப்போலோவை சேர்ந்தவன், கேஃபாவை சேர்ந்தவன் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு வேறுபாடு கொள்கிறதை நான் பார்க்கின்றோம். பவுல் தான் அந்த சபையை ஆரம்பித்தார். 1.5 வருடங்கள் அந்த சபையை ஸ்தாபித்து அதுக்கப்புறம் அந்த சபையிலே அவர் புறப்பட்டு போய் மற்ற ஊழியர்களை அவர் செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆனால் அதற்கப்புறம் பவுல், அதுக்கப்புறம் பேதுரு இவர்களுடைய கொள்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்கள் மேலே அதிக பட்சமுள்ளவர்களாய் பவுலை அவர்கள் புறக்கணிக்கிற மக்களாக அவர்கள் காணப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். அது 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 12ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆகிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம். தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல. எனவே இவர்கள் என்ன பண்ணுறாங்க, உலக ஞானத்தை சார்ந்து அல்லது ஒரு தோற்றத்தின்படி ஒரு காரியத்தில் தீர்ப்பு செய்கிற மக்களாய் காணப்பட்டு மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிற நிலையானது எல்லா காலங்களிலும் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இயேசு வாழ்ந்த நாட்களிலே லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலிருந்து அந்த பரிசேயர்கள் ஆயக்காரர்களே மற்றவர்களையும் இழிவாக அற்பமாக எண்ணுகிற நிலைமையானது அந்த நாட்களிலே காணப்பட்டது மாத்திரமல்ல, இக்காலங்களிலும் சபைகளிலும் சரி மற்ற ஸ்தாபனங்களிலும் சரி ஒரு விசுவாசி மற்ற விசுவாசி அற்பமாக எண்ணுகிறதும் ஒரு ஸ்தாபனம் மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிற ஒரு நிலைமையை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். கொள்கையிலே மாறுபாடு உள்ளதை நாம் பார்க்கின்றோம். அந்த மனிதனுடைய கொள்கைகளின் அடிப்படையிலே மற்றவர்களை தீர்மானிக்கிறதை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த மாறுபாடு வேறுபாடு இருக்கிறது என்பது எது சரியானது என்பதை சீர்தூக்கி பார்த்து கொள்வதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கிறது. ஏன்னாக்க ஒரு நாளிலே நாம் அந்தகாரத்தில் இருந்தோம், நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு ஆண்டவர் நம்மை வரவழைத்திருக்கிறார். அந்த வரவழைத்த ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட மக்களாய் அவருடைய சரீரமாகிய சபையில் ஒவ்வொருவரும் அங்கமாய் அவயவங்களாக நாம் இருக்கின்றோம். எனவே ஒரே ஆவி நமக்கு உண்டு, ஒரே இயேசு இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள். எனவே ஒரே குறிக்கோளோடு கூட இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்கள். அப்படி இருக்கும் பொழுது பரிசுத்தாவிலே வித்தியாசம் மாறுபாடு வேறுபாடு இருக்க முடியாது. கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா என்று பவுல் அங்கே கொரிந்து சபையில் கேட்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது ஆவியானவர் பிரிந்திருக்கிறாரா? எப்படி பிரிந்திருக்க முடியும்? அப்படி ஒரு பிரிவினை அல்லது ஒரு மாறுபாடு வேறுபாடு இருக்குமானால் அது மனிதனுடைய கொள்கைகளினாலே உண்டாயிருக்குமே ஒழிய, மாம்ச எண்ணங்களினாலே உண்டாகுமே ஒழிய, அந்த பூமிக்கு அடுத்த ஒரு எண்ணங்களின் நிமித்தமாய் பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறதும் அந்த பூமிக்கு அடுத்த மனிதனுடைய கொள்கைகளை கடைபிடிக்கிறது நிமித்தமாக அந்த வேறுபாடு மாறுபாடு உள்ளதை நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்ட நிலைமையில் ஒருவர் வாழும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி தேர்ச்சி முதிர்ச்சி இருக்கவே இருக்காது. அதே 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். 1 Corinthians chapter 3 first 4 verses. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலனில்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு கலாத்தியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். 18வது வசனத்திலிருந்து வாசிப்போம். Galatians chapter 5 verse 18 onwards. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன,
அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே கொரிந்து சபையில் மாத்திரமல்ல, கலாத்திய சபையிலே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அந்த சபைகளிலே அதே நிலைமை தான் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆவியில் ஆரம்பிக்கிறாங்க, கடைசியில் மாம்சத்திலே அவர் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். எனவே பவுல் கலாத்தியரை பார்த்து சொல்லும் பொழுது புத்தி இல்லாத கலாத்தியரே என்று சொல்கிறார். எனவே இந்த கடைசி நாட்களை வாழ்கிறோம். புத்தியுள்ள கன்னிகைகளா, புத்தி இல்லாத கன்னிகைகளா? புத்தியுள்ளவர்களாக இருந்தால் ஆவிக்குரிய சிந்தையும் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு நிலையும் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். எனவே அவருடைய அந்த மாறுபாடு வேறுபாடு நிமித்தமாய் அவர்களுக்குள்ளே தர்க்கம் வருகிறது, அவருக்குள்ளே கசப்பு வருகிறது, விரோதங்கள், வைராக்கியங்கள் வருகிறது, பொய்யான, அதாவது ஒரு மாயமான மாம்ச பிரகாரமான ஒரு வைராக்கியம் இருக்கிறது. பாருங்கள், இஸ்ரவேலருக்கு அதுதான் இருந்தது. பவுல் சொல்லுகிறார் ரோமருக்கு நிருபத்தில் 10ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து நான் பார்க்கும் பொழுது இப்படி நான் பார்க்க ரோமருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் இப்படி பார்க்கின்றோம். சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே அவர்களுக்கு வைராக்கியம் இருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆனால் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. பரிசுத்தரின் அறிவு என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அறிவுக்கேற்ற வைராக்கியமாக இராமல் மாம்சத்துக்குரிய வைராக்கியமாக அது இருக்கிறது. இதே தான் ஒவ்வொரு ஸ்தாபனங்களிலும் பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய கொள்கை கன்று இன்றைக்கு வைராக்கியம் பாராட்டுகிறதே எல்லாருக்கும் பிரசித்தமாக தெரிந்த ஒரு காரியம். ஆனாலும் அவர்கள் தெரியும், அந்த வைராக்கியம் பாராட்டுகிறார்கள். எல்லாருக்கும் தெரியும் நம்ம கொள்கை அவங்க கடைபிடிக்கிறதில்ல, அவங்க கொள்கையை நம்ம கடைபிடிக்கிறதில்ல. அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஒருவருக்கு ஒரு பிரைஸ் லார்ட் என்று சொல்லி வாழ்த்துதல் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த வைராக்கியம் இன்றைக்கு மாம்சத்துக்குரியதா ஆவிக்குரியதா என்பதை சிந்தித்து பார்க்கணும். த டிஃப்ரென்சஸ் அந்த நாட்களில் இருந்தது போல தான் இந்த நாட்களிலும். இதுதான் பிசாசுனுடைய தந்திரம். பலவிதமான உலக காரியத்திலே அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க, ஒரு வைராக்கியம் பாராட்டி ஆவிக்குரிய ரீதியாக ஒரு பிரிவினை உண்டு பண்ணுகிறது தான் பிசாசுனுடைய தந்திரம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார். உலக பிரகாரமாக ஒரு கதை சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைகள் படிக்கிற காலத்தில் ஒரு சிங்கமும் 4 பசுக்களும் ஒன்றாக சேர்ந்து மேயும் பொழுது அந்த சிங்கம் அவர்களை தாக்க வரும்போது 4 சேர்ந்து என்ன பண்ணிச்சான், அதை அந்த சிங்கத்தை சேர்ந்து விரட்டுச்சான். ஆனால் அதற்குள்ளே ஒரு பிரிவினை வந்த பின்னதாக அந்த சிங்கமானது ஒவ்வொரு பசுமாட்டை அதை என்ன பண்ணிடுச்சு, மாடுகளை அதை அடித்து சாப்பிட்டு விட்டது. எனவே ஒன்றுபட்டு இருக்கிற ஒரு நிலைமையில தான் பிசாசுடைய தந்திரங்களை நாம் வீழ்த்த முடியும், ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையை வாழ முடியும். எனவே இதெல்லாம் இன்றைக்கு ஒரே ஆவியானவர் நமக்கு இருக்கிறார். ஒரே இது எபேசுக்கு நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 3வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். Ephesians chapter 4 verse 3 onwards. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். எனவே எல்லாரோடும் இருக்கிறார், எல்லார் மேலும் இருக்கிறார், எல்லாருக்குள்ளும் இருக்கின்றார். அப்படி எல்லாருக்குள்ளும் அதே கிறிஸ்து இருக்கும் பொழுது எப்படி அந்த வித்தியாச மாறுபாடு? அப்போ மாறுபாடு வருகிறது என்றால் எதை நிமித்தமாய்? அந்த மாம்ச சிந்தை நிமித்தமாய் உலக ஞானத்துக்கு அடுத்தபடி மனிதனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறதும், அது மாத்திரமல்ல தங்களுடைய வாழ்க்கையில் அதுக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிறதும், இதையெல்லாம் சுயநீதி. அதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு. தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேரிடினபடியினாலே தேவனுடைய நீதிக்கு அந்நியராக இருந்தது போல இன்றைக்கு சபைகளிலே சுயநீதி அவருடைய கொள்கைக்கு அவர்கள் நிலை நிற்க முயற்சிக்கிறபடியினாலே தேவனுக்கு ஏற்புடைய நிலையை விட்டு தவறுகிற நிலைமையை தான் இன்றைக்கு சபைகளிலே நாம் பார்க்கின்றோம். எல்லாரும் ஆவிக்குரிய என்று சொல்கிறார்கள், பரிசுத்தத்தை பெற்று என்று சொல்கிறார், அபிஷேகம் பெற்று என்று சொல்கிறார்கள். ஆனாலும் மற்றவர்களை காட்டிலும் தங்களை மேன்மையாக எண்ணக்கூடிய, மற்றவர்களை அற்பமாக எண்ணக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கு காணப்படுகிறது. அதே நேரமே தான் கொரிந்து சபையிலும் இருக்கிறதை நான் பார்க்கின்றோம். எனவே ஆனாலும் அவர்களுக்குள்ளே கிறிஸ்துவை பற்றிய சாட்சி அவர்களுக்குள்ளே சிறப்படுத்தப்பட்டது. எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக தாகம் பண்ணப்பட்டோம் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கின்றோம்.
அப்படி இருக்கும்பொழுது இந்த மாறுபாடு வருவதற்கு காரணம் அவர்களுடைய கொள்கை தானே ஒழிய, அவர்களுடைய எண்ணங்கள் தானே ஒழிய, ஒருபோதும் ஆவியானவர் அப்படிப்பட்டவர்களை செய்கிறது அல்ல. எனவே டிஃப்ரென்சஸ், அவருடைய மாறுபாடை குறித்து நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்டவர்கள் ஒருபோதும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியும் காணப்படாது, அவருடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் ஆண்டவரை அறியவும் இல்லை. அதனால் தான் 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது 20ஆம் வசனத்துடைய வாசிக்கிறோம். 1 Corinthians chapter 14 verse 20. சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே புத்தியிலே நாம் தேறினவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். பவுல் சொல்லும்போது கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்த வேண்டும் என்பதுதான் ஆவியானுடைய விருப்பம், அந்த ஊழியக்காரனுடைய விருப்பமும் அதுதான். ஆனால் இந்த மக்கள் எல்லா உபதேசத்திலும் அவர்கள் சம்பூர்ணமாக்கப்பட்ட ஒரு மக்களாய் கொரிந்து சபையார் இருந்தாலும், கிறிஸ்துவை பற்றிய சாட்சி அவருக்குள்ளே ஸ்திரப்பட்டிருந்தாலும், அவருடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு வளர்ச்சி அவரிடத்தில் காணப்படலை. இன்னும் மாம்சத்துக்குரியலாக இருக்கிறார்கள், இன்னும் குழந்தைகளாக இருக்கிறார்கள். அதனால தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். அதனால் தான் அவர்களுக்குள்ளே பலம் இல்லை. ஆனால் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறோம். பரிசுத்தாவி வந்திருந்தால் உன்னதத்தின் பலத்தினாலே அவர்களை இடைகட்டும்படி என்று சொல்கிறார். உன்னதத்தின் பலத்தை பெற்றிருக்கிறார்கள், ஆனால் பேச்சு இருக்கிறது, வாழ்க்கையிலே பலம் இல்லாத ஒரு சூழ்நிலையை நான் பார்க்கின்றோம். எனவே த டிஃப்ரென்சஸ் 2 த டிஃபைல்மெண்ட். அப்படி வாழ்க்கையில் இந்த பிரிவினைகளினாலே தங்களை கரைபிடித்துக் கொள்கிறதுக்கு நிலைமை தான். அன்பு இல்லை. எல்லாரும் பரிசுத்தாவி பெற்றவர்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் 1 கொரிந்தியர் ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவி நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்குமானால், அவன் தன் வாழ்க்கையில் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, தேவனுக்கு ஏற்ற சிந்தை அவனில் இருக்கும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியான அவனுக்குள் நிரம்பி வழிந்து ஓடுகிறவராய் காணப்படுவாரே. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆவது வசனத்திலிருந்து இப்படி பார்க்கிறோம். John chapter 7 verse 37 onwards. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப்போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. எனவே பரிசுத்தாவி அருளப்பட்ட விட்டாயிற்று, இன்றைக்கு பரிசுத்தாவியை பெற்றாயிற்று. அப்போ பரிசுத்தாவியை நமக்குள்ளே இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்றால், பரிசுத்தாவிலே நிரம்பி இருக்கிறவர்கள் என்று காணப்படுவோமானால், பரிசுத்தாவினுடைய கனி என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம் அல்லவா? இதற்கு மாறான ஒரு பிரமாணம் ஒன்றும் இல்லையே. எனவே இப்படிப்பட்டவர்கள் ஒருபோது தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் இந்த மாறாக வாழ்கிற மக்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அதாவது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிற சந்தோஷம். எனவே இந்த கடைசி நாட்களிலே அந்த சமானத்தை, அந்த சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கை அனுபவிக்க வேண்டும் என்றால், நம்மை நாமே நிதானித்தெறிந்து அந்த ஆண்டவருடைய பந்தியிலே பங்கு பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்கே இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டிருந்தால் அது கர்த்தருடைய பந்தி என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் பங்கு பெறுவர்களாக காணப்படுவோமானால், நமக்கும் அந்த ஆண்டவருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது, இயேசுவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட சக விசுவாசிகளோடு கூட எப்படி உறவு இருக்கிறது என்பதை சீர்தூக்கி பார்த்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். அன்மைண்ட்ஃபுல் பார்ட்டிசிபேஷன். எனவே கருத்தில் கொள்ளாத பங்கேற்பு ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் ஒரு மனசாப்படுகிறது, அந்த நேரத்தில் ஒரு தடவை துக்கப்படுகிறது, இதுபோது ஒருபோதும் ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலை அல்ல. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான வழிய, சும்மா அறிக்கை செய்கிறதோடு போய்விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்பி விட்டோமானால் மனம் திரும்புவதற்கேற்ற கனி வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசாப்பட்டு போகிறார்கள். யூதாசை குறித்து நாம் பார்க்கின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். Matthew chapter 27 verse 3. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். இப்போ அவருடைய அறிக்கையை பார்க்கிறோம். அவனுடைய அறிக்கை சரியான அறிக்கை தான். என்ன சொல்கிறான்? அவன் 30 வெள்ளிக்காசுக்கு நான் ஆசைப்பட்டு குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன் என்று. எப்போ அதை சொல்கிறான்? இயேசு மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு, சீயிங் த கான்சிக்வன்ஸ், விளைவை பார்த்து என்ன பண்ணுகிறான்? இயேசு பணத்தை வாங்கிக்குவோம், 30 வெள்ளிக்காசு வாங்கிக்குவோம். இயேசு என்ன பண்ணிடுவார்? மறைஞ்சு போயிடுவார். ஏற்கனவே அந்த மாதிரி அவரை கொல்ல வந்த பொழுது மறைஞ்சு போயிட்டார். அதனால் அவன் மறைஞ்சு போயிடுவார். அப்போ அவன்கிட்ட சொல்லலை, நான் உங்கள்கிட்ட காட்டி கொடுத்தேங்க, நீங்கள் தாங்க அவரை பிடிக்கல என்று சொல்லி அவர் மேலே பழைய போட்டுடலாம், நமக்கும் 30 வெள்ளிக்காசு கிடைக்கும்.
பண ஆசை எவ்வளவு தீமைக்கு வேறாக இருக்கிறது பாருங்கள். எனவே தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து அநேக வேதனையினால் தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட வேதனை உள்ள மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி சமாதானம் இருக்கும், எப்படி பரிசுத்தாவினுடைய சந்தோஷம் இருக்கும்? இதுதான் அந்த நிலைமையிலே அந்த சபைகளை மாத்திரமில்லை, இந்த சபைகளிலே இன்றைக்கு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஒருவர் பார்த்து வாழ்த்துதல் சொன்னாலும் அது வெளிப்புறமாக இருக்கிறது. மாய்மாலமான ஒரு அன்பு, மாய்மாலமான ஒரு வாழ்த்துக்கள். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே டிஃபைல்மெண்ட். எனவே வெளிப்புறத்திலே வேஷமாக அந்த சதிசேயர் காணப்பட்டார்கள். பரிசேயர் உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல இருக்கிறீர்கள், உள்ளத்திலோ அருவருப்பான காரியங்கள் காணப்படுகிறது என்று சொல்கிறார். எனவே அந்த டிஃபைல்மெண்ட், அந்த மக்களுடைய டிஃபைல்மெண்ட், அந்த கரைப்பட்ட நிலைமையை பார்க்கும் பொழுது 1 Corinthians 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் இப்படி வாசிக்கிறோம். 1 Corinthians chapter 5 verse 1. உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபசாரமாய் இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களோடே கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடே கூடி வந்திருக்கையில், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். பாவத்தை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கின இயேசு, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கின இயேசு கிறிஸ்து, உலகத்தினுடைய இச்சைகளினுடைய பிடிகளிலிருந்து நம்மை, பொல்லாத உலகத்திலிருந்து நம்மை விடுதலை பண்ணின இயேசு கிறிஸ்து நம்மோடு பண்ணின உடன்படிக்கையிலாம் நாம் பங்கு பெறுகிறோம். இன்றைக்கி அது எந்த நிலைமையிலே நான் பங்கு பெறுகிறோம்? ஒருவன் துணிகரமாய் செய்கிற ஒரு பாவத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவன் அந்த பந்தியில் பங்கு பெறும் பொழுது வேறொருவன் அதை பார்த்துவிட்டு அவரே அந்த பந்தியில் பங்கு பெறுகிறாரு, அவருக்கு ஒன்றும் நடக்கலை, நான் பங்கு பெறுவதனால என்ன தப்பு? அதனால் அதெல்லாம் ஒன்றும் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல, அடித்து விட மாட்டார், ஆண்டவர் ஒன்றும் அதெல்லாம் மன்னிச்சிருவார் இப்படி என்று சொல்லி அலட்சியமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போல இந்த நாட்களிலே நாம் ஒருபோதும் செய்துவிடக்கூடாது. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இப்படி பார்க்கிறோம். அங்கே 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள்? தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கு பேசிக்கொள்வதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார். இது எல்லா சபையிலும் சொல்லுவாங்க. அதை தம்முடைய ஞாபகத்தில் எழுதி வைக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே இவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்கள பார்த்து அவர்களே தப்பு செய்கிற அவங்களாம் நல்லா தானே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நமக்கு ஏன் இவ்வளோ ப்ராப்ளம் பிரச்சனை? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அதனால் தவறு செஞ்சால் அதெல்லாம் ஒன்று ஆண்டவர் மன்னிச்சிருவார். அவர் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், மன்னிக்கிறது தயவுபடுத்தவர் என்று சொல்லி வசனத்தை சொல்லிவிட்டு வாழ்க்கையில் மாற்றம் இல்லாமல் அதில் பங்கு பெறும் பொழுது கர்த்தரை அவர்கள் துக்கப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப்பட்ட தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்கிறார். இன்னும் ஒரு வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அதே 1 Corinthians 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 9லேருந்து 13 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். 1 Corinthians chapter 5 verse 9 to 13. விபசாரக்காரரோட கலந்திருக்க கூடாதென்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபசாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாயிருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபசாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோடே கூட புசிக்கவும் கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். எனவே என்ன பண்ணுறாங்க? தங்கள் சுய நீதியிலே
தங்களுடைய சபை கொள்கையின் அடிப்படையிலே மற்றவர்களை குற்றப்படுத்துகிறார்கள். இதுதான் அந்த நாளிலே காணப்பட்டது போல் இந்த நாளிலும் காணப்படுகிறது. எனவே இன்றைக்கு நான் பார்க்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க, உலகத்தில் இருக்க விபச்சாரக்காரர், விக்கிராராதனைக்காரர் அவரோட கலந்துருக்கக்கூடாதுன்னு என்ன, கடையில் போய் ஜாமான் வாங்குகிறோம், பொருள் வாங்குகிறோம், அவர் ரசிக்கப்படாதார், அவர் விக்கிராராதனைக்காரர், அவர் அப்படி இருந்தால் ஆஸ்பத்திரியாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், எந்த ஒரு பொருள் வாங்க போனாலும் சரி, நாம் அவர்கள் ரசிக்கப்படாதவர்கள் தான். எனவே அதனால் அவர்கிட்ட போய் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க, அங்கே ரசிக்கப்பட்டவன் சாப்பிட்றான், ரசிக்கப்படாதவன் சாப்பிட்றான், அதனால் நான் அங்கே போய் சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்லுவாங்களா? அதை சொல்லலை அவர். சகோதரன் எனப்பட்ட ஒருவன் இந்த நிலைமையில் காணப்பட்டால் அப்படிப்பட்டவனோடு எவ்வளவேனும் என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் பங்கு கொள்ளக்கூடவே கூடாது. இதை 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 2 கொரிந்தியர் 7:1வது வசனத்தை வரைக்கும் வாசித்து நாம் கேட்போம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். தேவ பயத்தோடு கூட பூரணப்படுத்த கடவோம். எனவே அன்மைண்ட்ஃபுல் பார்ட்டிசிபேஷன், கருத்தில் கொள்ளாத ஒரு பங்கேற்பு ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே. எபிரேயர் 12 வாசிக்கும் போது 28-29 வசனத்தில் நான் வாசிக்கிறோம். எனவே தயர் டிஃப்ரென்சஸ் அண்ட் தயர் டிஃபைல்மெண்ட், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த கொள்கைகளை மாத்திரமல்ல தனிப்பட்ட முறையிலும் ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையிலே வெளிப்புறமாக பக்தி இருக்கிறது, உள்ளபூர்வமாக எப்படி இருக்கிறது பரிசுத்தம், நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், யோசனைகள் இன்றைக்கு ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையில் இருக்கிறதா? ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து இப்படி வாசிக்கிறோம். ஆகாய் சாப்டர் 2 verses 11 onwards. ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தையாகிலும் சாதத்தையாகிலும் திராட்சை ரசத்தையாகிலும் எண்ணெயையாகிலும் மற்றெந்த போஜன பதார்த்தத்தையாகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியரிடத்தில் வேத நியாய பிரமாணத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக, பரிசுத்தமாகாது என்றார்கள். பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் பின்னும் கேட்டான். அதற்கு ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக, தீட்டுப்படும் என்றார்கள். அப்பொழுது ஆகாய், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருந்தது. அதனால தான் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமாக எனக்கு தூரமாக இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனை. மனிதனுடைய கற்பனைக்கு பயந்து தான் அவங்க அதில் பங்கு பெறுகிறதோ அல்லது கூடி வருகிறதோ அல்லது துதிக்கிறதோ ஜெபிக்கிறதோ எதுவாக இருந்தாலும். அதனால தான் ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும்போது 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும், என் ஜனமோ அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வெள்ளம் கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் நோவாவின் நாட்களிலே. இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டோட வருகை நாட்களுக்கு முன்னதாக உணர்ந்து கொள்வோமானால் ஆண்டோட கிருபையை பற்றி கொள்வோம். எனவே எந்த விதமான சூழ்நிலையிலும் நாம் அந்த வேறுபாடு ஒருபோது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. நமக்குடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உள்ளான மனிதனுக்கும் புறம்பான மனிதனுக்கும் அந்த மாறுபாடு இருக்கக்கூடாது. மார்க் எழுதிய சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். மார்க் சாப்டர் 7 verse
21 onwards. எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே தனிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, ஒரு தனிப்பட்ட ஒரு சபை கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உலகத்தில் எங்கு கூடி வந்தாலும் சரி, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் மீட்டெடுக்கப்பட்டவர்கள், ஒரே தேவனுடைய பிள்ளைகள், ஒரே இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கின்றார், ஒரே சரீரமாகிய சபையில் நாம் அங்கமாக இருக்கிறோம் என்கிற அந்த தேவனுக்கு ஏற்ற சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆனால் பேதுரு ஆண்டவரை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ இடரலாக இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவிடை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவிடை சிந்திக்கிறாய். இன்றைக்கு நாம் எந்த சிந்தனை அடிப்படையில் நாம் கூடி வருகிறோம்? their differences and their defilement. இன்றைக்கு அப்படி இருப்போமானால் நம்மை நாமே மாசுபட்டவர்களாய், நம்முடைய வாழ்க்கையை கரைப்பட்டவர்களாய் நாம் காணப்படுவோம். ஆவியானவர் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கும் நிறுத்தி கொள்ள ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறார். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த விதமாக நாம் அந்த பந்தியிலே பங்கு பெறுகிறோம். எனவே கருத்தில் கொள்ள வேண்டிய நிலைமையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். எனவே 2வது காரியம் வாசிக்கும் பொழுது அன்அவேர் ஆஃப் தி கான்சிக்வன்சஸ், விளைவுகளை அறியாத ஒரு நிலை. அந்த 1 கொரிந்தியர் 11:29 மறுபடியும் வாசிப்போம். 1 Corinthians chapter 11 verse 29. எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே அன்அவேர் ஆஃப் தி கான்சிக்வன்ஸ், விளைவுகளை அவர்கள் என்ன பண்ணுகிறதுல ஒரு கருத்தில் கொள்வதில், இந்த விளைவுகளை அறியாத நிலையில் தான் அதில் பங்கு பெறுகிறார்கள். பக்தியுள்ளவர்களாய் பங்கு பெறுகிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்குள்ள. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த நேரத்தில் ஒரு பயபக்தி, அந்த நேரத்தில் ஒரு காரியங்களை செய்து விடுகிறதுனாலே ஒருபோதும் இல்லை. இன்றைக்கு என்ன பண்ணுகிறாங்க? இன்றைக்கு அநேக நிலைமையிலே நான் பார்க்கும் பொழுது, இன்றைக்கு விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டு அது இயேசு என்று சொல்லும், இயேசுவின் சரீரம் என்று சொல்லியும், இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி அதை கனப்படுத்துகிறார்கள் ஒழிய உண்மையிலேயே ஆண்டவரை நம்முடைய உள்ளத்திலே கனப்படுத்துகிறோமா அல்லது அந்த பொருளை நாம் கனப்படுத்துகிறோமா? இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு எவ்வளோ பேர் வெள்ளிக்கிழமையில் கர்த்தர் மரித்து விட்டார்னு சொல்லி அந்த மரித்து விட்டவரை ஒரு பக்கம் அதை ஒரு சிலையை ஒரு பக்கம் அங்கே வச்சிடுறது, இன்னொரு பக்கம் ஒரு திவ்ய நற்கனை வச்சு இதை அங்கே மரித்து போனாலும் பரவாயில்ல, இங்கே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி அதை கனப்படுத்தி கொண்டு இருக்கிற மக்களை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 Corinthians chapter 10 verse 14 onwards. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே நாம் அந்த பந்தியில் பங்கு பெறும்பொழுது அது இயேசுவோடு கூட நமக்கு இருக்கிற ஐக்கியத்தை, உறவை நாம் என்ன பண்ணுகிறோம்? நாம் அறிக்கையிடுகிறோம். அந்த இரத்தத்திலே, அந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் பொழுதெல்லாம் இயேசுவின் இரத்தத்தோடு கூட நமக்கு என்ன இருக்கிறது? அந்த ஐக்கியம் உறவு இருக்கிறது என்பதை நாம் அறிக்கையிடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க? அந்த மாம்ச சரீர அந்த அப்பத்தை பார்க்கும் பொழுது இது இயேசுவின் சரீரமாக மாறிவிட்டது என்று சொல்லி அதை கனம் பண்ணுகிறார்கள் ஒழிய கர்த்தரை கனம் பண்ணுகிறது இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுகிறது இல்லை. அந்த திராட்சை ரசத்தில் பங்கு பெறும் பொழுது கர்த்தருடைய இரத்தத்தை குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆனால் இவர்கள் அதே இரத்தமாக பாவித்து அதை கனம் பண்ணுகிறதை தான் இந்த நாட்களிலே நான் பார்க்கின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனத்தை வாசிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. நன்றாக இந்த வார்த்தைகளை நாம் கவனிப்போம். என்னுடைய சரீரம் என்று இயேசு சொல்லுகிறார், என்னுடைய இரத்தம் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு உலகத்தில்
அது குருவானவராக இருந்தாலும் சரி, ஊழியர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி இது இயேசுவின் சரீரம், இது இயேசுவின் ரத்தம், அது பாஸ்டர் ஜெபிச்சு கொடுத்தா தான் அதுக்கு மதிப்பு உண்டு என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். குருவானவர் சொன்னால் தான் அதுக்கு மதிப்பு என்று சொல்கிறார்கள். எனவே அதை பங்கு பெறுகிற மக்கள் இது இயேசுவின் சரீரம், இது இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி அதை பங்கு பெறுகிறார்கள். ஆனால் அது யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். அதை இன்றைக்கு ராபோஜனத்தில் சொல்லப்படுகிற காரியத்திற்கு அவர்கள் முடிச்சு போட்டு பேசுகிறத நாம் பார்க்கின்றோம். ஆனால் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், ஊன் உடல் ஒன்றுக்கும் உதவாது, நான் உங்களுக்கு சொல்லுகிற சொற்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. எனவே இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன அந்த கருத்தை உணர்ந்து கொள்ளாமல் என்ன பண்ணுறாங்க, உலக பிரகாரமாக மாம்ச எண்ணங்கள் கொண்டு என்ன பண்ணுறாங்க, அதை விக்கிரகமாக்கி அதை என்ன பண்ணுறாங்க, அதை பணிந்து கொள்கிறார்கள் ஒழிய ஆண்டவருக்கு முன்னதாக மனத்தாழ்மையாகவோ கர்த்தருக்கு பயந்து அவர்கள் ஒருபோதும் என்ன பண்ணலை, அதில் பங்கு பெறுகிற நிலைமை காணப்படவில்லை. அப்படி செய்யும்போது என்ன பண்ணுறாங்க, தி ரிடிகூல் தி காட்ஸ் கவர்னன்ட், அதாவது ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளை அவர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா பழித்துரைக்கிற மக்களாய் காணப்படுகிறார்கள். அதான் அந்த நிலைமையில் தான் அந்த நாட்களிலே அவர்கள் பங்கு பெறுகிறார்கள். 1 கொரிந்தியர் புத்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது அதே 20-22 வசனம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 20-22 வசனம் வாசிப்போம். 1 Corinthians chapter 10 verses 20-22. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? எனவே கர்த்தருக்கு நாம் ஒருபோதும் எரிச்சல் ஊட்டக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலே. எனவே நாம் ஒருபோதும் அவரை துக்கப்படுத்தி விடக்கூடாது, அவரை நாம் அவமதித்து விடக்கூடாது. இல்லைங்க, நாங்கள் அந்த இயேசுவின் சரீரம் என்று சொல்கிறார்கள், இது இயேசுவின் ரத்தம் என்று சொல்கிறார்கள், அதை நாங்கள் கனப்படுத்துகிறோம் என்று சொல்கிறாங்க ஒழிய அது அவரை அந்த பொருளை கனப்படுத்தினால் அது ஆண்டவரை கனப்படுத்தினதுக்கு ஒப்பாகுமா? ஆண்டவர் விக்கிரக ஆராதனை கூடாது என்று சொல்லியிருக்கிறாரே, அழிந்து போகாத தேவனை அழிந்து போகக்கூடிய ஒரு பொருளுக்கு ஒப்பிடலாமா என்று சொல்லி அவர்கள் ஒருபோதும் எண்ணுகிறது இல்லை. எனவே தான் படைத்தவரை படைக்கப்பட்ட பொருளுக்கு ஒப்பிடக்கூடாது என்று சொல்லி வேதத்தில் கூறியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுவாரா? இப்போ மத்திய 26 நான் வாசித்தமே, அதில் என்ன சொல்கிறார், என்னுடைய சரீரம் என்று சொல்கிறார், என்னுடைய ரத்தம் என்று சொல்கிறார். இப்போ அது ரத்தமும் சரீரமாக மாறிடுச்சா? 29ஆம் வசனத்தை வாசி கேட்போம். மத்திய 26-29 வாசிக்க கேட்போம். இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தை என்னுடைய ரத்தம் என்று சொன்ன அந்த ஆண்டவர் அடுத்த வார்த்தை வசனத்தை என்ன சொல்கிறார், இந்த திராட்சைப்பழ ரசத்தை தான் சொல்கிறார் ஒழிய இந்த என்னுடைய ரத்தத்தையே என்று சொல்கிறதில்லை. மனிதன் சொல்கிற வார்த்தைக்கு அப்படி வல்லமை உண்டு என்று இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்களே, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கனத்தை கொடுக்கிறோமா, முக்கியத்துவம் கொடுக்கிறோமா, அதை நாம் மதிக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில்? அப்படி நாம் மதிக்காமல் மனிதனுடைய கற்பனையை நாம் ஏற்றுக்கொள்வர்களாக இருப்போமானால் தேவன் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையை நாம் பழி கூறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். மனிதனுடைய கற்பனை இல்லைங்க, மனிதனுடைய கற்பனைகள் தான் முக்கியம். நமக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க சொல்கிறது பரிசுத்தாவில சொல்கிறாங்க, ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தி சொல்கிறாங்க. இத்தனை ஆண்டுகளாக நான் கடைபிடிச்சிட்டு வரோம், அதெல்லாம் தப்பா? அதான் உலக ஞானம். உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்து போன ஒரு நிலைமை இல்லாத சூழ்நிலையில் தான் என்ன பண்ணுறாங்க, உலகத்தின் வழிபாடுகளை கடைபிடிக்கிறதை நான் பார்க்கிறோம். கொலோசர் 2:8 வாசிக்கிறோம், லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அது மனுஷருடைய பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே இல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. These people ridicule the covenant. ஆண்டவர் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் என்ன பண்ணுகிறாங்க, பழி கூறுவர்களாக காணப்படுகிறார்கள். இயேசு என்னுடைய மீட்பர் அல்ல, இயேசு எனக்கு பலன் தரதில்லை, இயேசு என்னை ஆசீர்வதிக்கிறதில்லை. இந்த பந்தியிலே பங்கு பெற்று விட்டால் எனக்கு ஆசீர்வாதம், இந்த பந்தியிலே நான் பங்கு பெற்று விட்டால் எனக்கு நித்திய ஜீவன். ஏன்னா வசனம் சொல்லியிருக்கிறாரே, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணவருக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லியிருக்கிறாரே. அதான் ஊழியர் சொல்லிட்டாரு, எனவே அந்த போதகர் சொல்லிவிட்டாரே, எனவே அது மாம்ச ரத்தமாக இருக்கிறது, எனவே அதில் பங்கு பெற்றால் நமக்கு நித்திய ஜீவன். இன்றைக்கு எவ்வளோ பேர் இந்த விதமாக பங்கு பெறுகிறார்கள்? எனவே அந்த பந்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறார். அந்த அப்பத்துக்கும் அந்த ரசத்துக்கும் கொடுக்குற கனமானது ஆண்டவருக்கும் ஆண்டோட வார்த்தைக்கும் கொடுக்கறது இல்லை. ரிப்ரோச் நாட் அவர் ரிடீமர். மீட்பரை நாம் ஒருபோதும் அவமதித்தது. ஏன்னா இதை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு. எகிப்திலிருந்து நம்மை அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோ. எனவே எங்களுக்கு முன் சில தெய்வங்களை உண்டு பண்ணுங்கள் என்று சொல்லி ஆரோனிடத்தில் கேட்கும் பொழுது ஆரோன் என்ன பண்ணா, காதணிகளெல்லாம் கொண்டு வந்து அதை உருக்கி அதிலிருந்து ஒரு கண்ணுக்குட்டியை உண்டாக்குகிறான். அப்போ சொல்கிறாங்க, இந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, எங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வங்கள் இவைகளே. இந்த பாஸ்டர் சொன்னது, அந்த குருவானவர் சொன்ன அந்த அப்பமும் ரசமும் தான் நம்மை ரட்சிச்சிச்சு, அந்த அப்ப ரசம் தான் நம்மளை ரட்சிக்கும், அதை உட்கொண்டு விட்டால் நித்திய ஜீவன் கிடைத்து விடும் என்கிற எண்ணம் எப்படி வந்தது?
நம்முடைய மீட்பர் உயிரோடு தானே இருக்கிறார். நேற்றும் இன்றென்றும் மாறாதவராக இருக்கிறாரே. எனவே இன்றைக்கு நமக்குள் வாசம் பண்ணுகிறாரே. அவருடைய இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட நாம் எல்லாரும் அவருடைய சரீரத்தில் அங்கமாக இருக்கிறோமே. அப்படி இருக்க இயேசு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மறைந்து போய்விட்டாரா? அல்ல மரித்து போனதோடு நிலைமையில் வைத்து கொண்டு இருக்கிறோமா? அல்லது உயிருள்ளவராக நாம் பாவிக்கிறோமா? உயிரோடு இருக்கிறவர்களை நீங்கள் மரித்த இடத்தில் விசாரிப்பானேன் என்று சொல்லி தூதன் சொல்லுகின்றான். எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் அந்த உடன்படிக்கையில் பங்கு பெறுகிற நாம் ஒருபோதும் ஆண்டவரை அவமதித்து விடக்கூடாது. அதை நாம் மதிக்க வேண்டியது மிக மிக அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே ரெடிக்யூல்ஸ் த கவனன்ட். அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? அதனுடைய விளைவுகளை அறியாமல் என்ன பண்ணுறாங்க? அந்த உடன்படிக்கையை என்ன பண்ணுறாங்க? கனவீனப்படுத்துகிறதை நான் பார்க்கிறோம். கலாத்தியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனம். கலேசியன் சாப்டர் 6 verses 7 and 8. மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். இதே விதமாக பாரம்பரியமாக நாம் அப்படியே தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டிருப்போமானால் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஒருபோதும் ஆண்டவரை பிரியப்படுத்தி விடவே கூடாது. நம்முடைய பக்தியின் அடிப்படையில் ஆண்டவர் நம்மை நியாய்ந்திருக்கிறதில்ல, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் நம்மை தேவன் நியாய்ந்திருக்கிறவராக இருக்கிறார். எனவே இதனுடைய விளைவுகளை நாம் உணர்ந்து கொள்ளுதல் அவசியம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாய்ந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாய்ந்திருக்கும். எனவே எதன் அடிப்படையிலே நம்மை நாமே நிதானித்தருகிறோம்? மனிதனுடைய கொள்கையின் அடிப்படையிலையா அல்லது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலையா, சத்தியத்தின் அடிப்படையிலையா? ரோமருக்கு 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படி வாசிக்கிறோம். ரோமன் சாப்டர் 1 verse 17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமானாக இருந்தாலும் விசுவாசத்தினால தான் அவன் பிழைப்பான். எதை விசுவாசிக்கணும்? ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோமா? மனிதனுடைய போதனைகளை நான் நம்பி விசுவாசிக்கிறோமா? அப்போ ஆண்டுடைய வார்த்தையை நான் விசுவாசித்தால் அது தேவநீதி, தேவனுக்கு ஏற்புடைய நிலையாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடினபடியினாலே தேவனுடைய நீதிக்கு அந்நியராக இருந்தது போல இன்றைக்கு அந்தந்த ஸ்தாபன சபையார் இன்றைக்கு என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய சுயநீதியை, தங்களுடைய கொள்கையை நிலைநிறுத்த தேடுகிறபடியால், அதை நிலைநிறுத்த முயற்சிக்கிறபடியால் தேவனுடைய நீதிக்கு அவர்கள் அந்நியராக இருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11-12 வசனம் இப்படி வாசிக்கிறோம். ரெவலேஷன் சாப்டர் 22 verses 11 and 12. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. எனவே ஆண்டவர் இன்றைக்கு சபைகளிலே ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது சபைகளுக்கு ஆவியானவர் சொல்கிற காரியம், அந்த ஆவியான சபைகளுக்கு சொல்லும் பொழுது நான் பார்க்கும் பொழுது முதல்ல 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ரெவலேஷன் சாப்டர் 2 verse 1. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். சரி, இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது நிலையங்கி தரித்தவராய் 7 பொன் குத்துவிளக்குகள் மத்தியில் உலாவி வருகிறவர். 7 பொன் குத்துவிளக்கு சொல்லும் பொழுது இன்றைக்கு எல்லா ரட்சிக்கப்பட்ட சபைகளுக்கு ஊராக உலாவி வருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்தான் நியாயாதிபதி. அந்த நியாயாதிபதி தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே அறிமுகப்படுத்தப்படுகிறார். அந்த நிலையங்கி தரித்த அந்த நியாயாதிபதி இன்றைக்கு சபைகளுக்குள்ளே உலாவி வந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருடைய ஆவிக்குரிய நிலைமை ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? எடுத்துரைக்கின்றார். அதை எடுத்துரைக்கும் பொழுது அவள் செய்த நன்மையான காரியங்கள், அவள் செய்கிற தவறான காரியங்களை சுட்டி காண்பிக்கின்றார். அதை சுட்டி காண்பிக்கும் பொழுது முதல்ல யாருக்கு அதை சுட்டி காண்பிக்கிறார் என்றால், எபேசு சபையின் தூதனுக்கு, சிமிர்னா சபையின் தூதனுக்கு, சர்தை சபையின் தூதனுக்கு, தேத்திரா சபையின் தூதனுக்கு, அங்கே வாசிக்க பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு, அங்கே வாசிக்கும் லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு என்று சொல்லி முதலாவது அந்த சபை தலைவர்களுக்கு அவர் சொல்லுகிற ஒரு காரியம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சபையினுடைய இறுதியிலே நான் பார்க்கும் பொழுது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். வேதத்தில் 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிப்போம். 1 Peter chapter 4 verse 17 onwards. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாய் இருக்கிறது.
முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த நாலமயத்தை மறுபடியும் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அங்கே ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் சபைகளில் இடைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலம். முன்பு நம்மிடத்தில் துவக்கினால் பக்தி இல்லாதவரும் பாவியும் எங்கே நிற்பான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. எனவே வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியாமல் போவோமானால் தேவனுடைய கோபாக்கினைக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை தான் நாம் நடத்துகிறவர்களாய் காணப்படுவோம். ஆனால் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிப்போம். 1 Peter chapter 2 verse 6, 7 and 8. அந்தப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின்மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு இடறுகிறது நாம் ஆண்டவரிலே இடறிவிடக்கூடாது. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான் என்று இயேசு சொல்கிறார். எனவே இன்றைக்கு சபைகளுடைய கொள்கைக்கு நாம் நம்முடைய இடர்களாக காணப்படுகிறோமா அல்லது ஆண்டவருடைய வசனத்துக்கு இடர்களாக காணப்படுவோமா? இன்றைக்கு ஆண்டவருக்கு ஏற்படைய நிலையிலே தான் நம் வாழ்க்கை காணப்பட வேண்டிய ஒழிய மனிதனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை ஒருவது இருக்கக்கூடாது. பவுல் விதமாய் பிரசங்கம் பண்ணவும் இல்லை. நான் மனிதனையா தேவனையா, யாரை நாடி போதிக்கிறேன், யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனிதனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் தேவனுடைய ஊழியன் அல்லவே. எபேசியர் 5:10 வாசிக்கும்போது கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து அறியுங்கள், ஏனெனில் பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். எனவே இப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டு ஒருவன் பந்தியில் பங்கு பெறுவானால் அவன் என்ன பண்ணுறான்? உடன்படிக்கையை அவன் அவமதிக்கிறவனாய், உடன்படிக்கையை பழி கூறுகிறவனாய் அவன் காணப்படுவான். அதனுடைய விளைவு என்ன? அதற்குரிய காரியத்தை அவன் அறுவடை செய்வான். எதை விதைப்பானோ அதை அறுப்பான். அதிலேயே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும் பொழுது என்ன நிலைமையாகும்? ஒவ்வொரு முறையும் அந்த பந்தியிலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு அந்த அன்வர்த்தி பார்ட்டிசிபேஷன் சொல்கிறோம். எனவே அவன் அபாத்திரனாய் அந்த பந்தியில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு தடவையும் அவன் தன் கிருபையை போக்கடித்து கொண்டே போகிறான். அவன் தன் கிருபையை போக்கடித்துக் கொள்கிற ஒவ்வொரு நிலைமையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவன் பலவீனனாகி கொண்டே போகிறான் என்பதை அவர்கள் உணராது இருக்கிறார்கள். தே ஆர் அன்அவேர் ஆஃப் தி கான்சிக்வன்சஸ். இப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசனோடு கூட சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணுகிறார்? அவர் செய்கிற தவறுகளை அவர் சுட்டி காண்பிக்கிறார். உடனே அவர் தண்டித்து விடலை. பேதுரு இடத்துல 7 தடவை பேசுகிறார். அங்கே யூதாஸோடு 7 தடவை பேசுகிறார். அது மாத்திரமல்ல, அங்கே யாக்கோபு யோவான் 2 பேரும் தாயை கூட்டி கொண்டு அந்த இயேசுவிடத்தில் ஒருவன் வலது பார்சம் ஒரு இடது பார்சம் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், என் பிதாவுக்கு அடுத்து யார் வலது பார்சத்தில் இடது பார்சல் யார் உட்கார வேண்டும் என்று யார் பிதா யார் நியமிக்கிறாரோ அவர்கள் தான் வழி, அது என்னிடத்து காரியம் அல்ல என்று இயேசு சொல்லிவிட்டார். இந்த 2 பேரும் திரும்ப பந்திக்கு வராங்க. அப்போ மற்ற 10 பேர் என்ன பண்ணுறாங்க? என்னங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்போது, இல்லை எங்கள் அம்மா கேட்டாங்க, ஒருத்தர் வலது பார்சல் இடது பார்சலில் உட்காரணும் என்று சொல்லி கேட்டாங்க அப்படின்னோடனே 10 பேருக்கும் கோவம் வந்துருச்சு. உடனே அவர்களுக்குள்ள வாக்குவாதம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வாக்குவாதம் வரும்பொழுது தான் என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் நான் பந்தியை விட்டு எழும்பி அறையிலே கட்டிக்கொண்டு சீலை கட்டிக்கொண்டு அவர்கள் கால்களை கழுவ துவக்குகிறதை நான் பார்க்குறோம். ஏன்னாக்கா அவளுக்குள்ளார அந்த பெருமை இருக்குது. அவர்களுக்குள்ள பதவி ஆசை அவர்களுக்குள்ளே இருக்கிறதை பார்க்கிறோம். மற்றவர்களை அற்பமாக தன்னுடைய வாழ்க்கையில் அந்த மேட்டிமை சிந்தை இது ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. நடந்த காரியத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். இந்த யாக்கோபு யோவான் இவங்க 2 பேரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் 12 அப்போஸ்தலர்கள், இவர் 2 பேரும் அந்த 12 அப்போஸ்தலர்கள் ஒருவராக காணப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். ஆக்ட் சாப்டர் 12 verse 1 onwards. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோப்பை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிந்த சம்பவம். ஆனால் முதல் பகுதியை யாரும் சொந்த பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. 2வது பகுதியை தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. யார்? பேதுரை பிடிச்சி சிறைச்சாலையில் வச்சாங்க, சபா மக்களெல்லாம் ஜெபிச்சாங்க, ஆண்டவர் தூதரை அனுப்பி பேதுரை சிறைச்சாலை விடுதலை ஆக்கி இதை தான் சொல்லிகிட்டு இருப்பாங்களே. முதல் பகுதியை சொல்கிறதில்லை. இதான் பிசாசுடைய தந்திரங்களில் அதுவும் ஒன்று. அப்போ இந்த 12 அப்போஸ்தலரில் அவரும் ஒருவர் தான் யாக்கோப்பு. அது மாத்திரமல்ல, மிக முக்கியமான 3 பேரில் யாக்கோப்பு, யோவான், பேதுரு, இந்த 3 பேரில் அவர் ஒருவர். அப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலனை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அங்கே மரணத்திற்கு ஒப்புவிக்கிறார், அனுமதிக்கிறார். ஆனால் அந்த 3 பேரில் ஒருவராகிய பேதுருவுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம். ஏன்னாக்கா யாக்கோப்புக்கு அந்த பதவி ஆசை அப்பொழுதே இருக்கிறதை நான் பார்க்கிறோம்.
அதை வைத்து கொண்டு தான் யோவானை கூட்டி கொண்டு யோவான் வந்து சிறு வயசு, அவன் தம்பி யாக்கோபு அண்ணன். எனவே அவர் என்ன பண்ணுறார், அண்ணன் வந்து அந்த நிலைமையில் காணப்படும் பொழுது இந்த எண்ணங்கள் அவர் வாழ்க்கையிலே தொடருமானால் அது சபை முழுவதுக்குமே அது பாதிப்பாக உண்டாகிடும், அதற்குள்ளே தர்க்கங்கள் ஆதி சபையில் உண்டாகிடும் என்பதுதான் ஆண்டவர் அவரை மரணத்திற்கு அவர் அனுமதிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஏரோது பட்டயத்தினாலே கொல்லப்படுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கின்றார். அதே ஆண்டவர் பேதுருவை அவர் விடுதலை ஆக்குகிறதை நாம் பார்க்கின்றோம். ஏன்னா மனம் திரும்பி குணப்படு என்று சொன்னார். அந்த வார்த்தையை அவர் கேட்ட அந்த மறுதலித்த அந்த பேதுரு ஆண்டவருடைய பார்வையை பார்த்தவுடனே மனக்கசந்து அழுந்து துக்கித்து அவன் மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கையை அவனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். எனவே ஆண்டவர் அவரை அனுமதிக்கிறார், ஆண்டவர் விடுவிக்கிறார், அதை நாம் பார்க்கின்றோம். எனவே இன்றைக்கு நம்மை நாமே நிதானித்தறிந்து பங்கு பெறுதல் மிக மிக முக்கியம். இல்லாவிட்டால் அதனுடைய பலனை நிச்சயமாய் அறுவடை செய்வார்கள். வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிப்போம். ரெவலேஷன் சாப்டர் 2 verses 4 and 5. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கிவிடுவேன். இது ஆண்டவர் எபேசு சபையின் தூதனுக்கு சொல்லுகிற வார்த்தை. அதாவது சபைக்கு சொல்கிற சபையின் தலைவனுக்கு சொல்கிற வார்த்தை, பாஸ்டருக்கு சொல்கிற வார்த்தை, மூப்பர்களுக்கு சொல்கிற வார்த்தை, எல்டர்ஸுக்கு சொல்கிற வார்த்தை, பிஷப்ஸுக்கு சொல்கிற வார்த்தை. முதல்ல வந்து ஆண்டவர் எப்போதுமே தலைவனிடத்தில் தான் முதலாவது ஆண்டவர் இடைபடுவார். அந்த தலைவன் தவறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போவானால், தவறான போதனையை போதிப்பானால் அது வந்து சபை முழுவதும் பாதிக்கும். அந்த ஒவ்வொரு சபையினுடைய இறுதியில் சொல்கிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். என்ன ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சபையினுடைய தூதனுக்கு, ஏன்னா ஆசாரியனுடைய உதடு வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனம். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடே சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலை தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள். எதை குறித்து இடற பண்ணினார்கள்? வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள். லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று ஆசாரியருடைய உடன்படிக்கையை அவங்க கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எனவே அந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவர்களுக்கு இப்போ வந்து சபைக்கு சரியாக ஆள்வாட்கள் வருகிறது இல்லை, ஜனங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட விலகி போயிட்டாங்க. அதனால் என்ன பண்ணாங்க, ஜனங்களுக்கு பிரியமாய் நடக்க ஆரம்பித்தாங்க, ஜனங்களை பிரியப்படுத்துகிற மாதிரி போதனைகளை சொல்ல ஆரம்பித்தாங்க. அவர்கள் உண்மையான சத்தியத்தை அவர்கள் சொல்லாமல் போனார்கள். எனவே ஜனங்கள் முழுவதுமாய் விலகி போய்விட்டார்கள். இன்றைக்கு மனுஷனை பிரியப்படுத்துகிற ஊழியங்கள் இந்த கடைசி நாட்களில் நடந்து கொண்டு இருக்குது. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், அவர்கள் கடைசி நாட்கள் என்ன உண்டாகுமா, அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தன உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதனை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்தை விட்டு விலகிய கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்றார். இன்றைக்கு அது வந்து விட்டது. தீமோத்தேயு பார்த்து சொல்கிறார், நீயோ மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுப்பி சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. நீ சரியாக பிரசங்கம் பண்ணினா அவங்க சரியானதை நம்புவாங்க, நீ தவறாக பிரசங்கம் பண்ணினா தவறாக நம்புவாங்க. எனவே ஜாக்கிரதை என்று தீமோத்தேயுக்கு சொல்கிறது போல ஆவியானவர் ஒவ்வொரு சபைகளுடைய தலைவருக்கு சொல்லுகிற எச்சரிப்பான வார்த்தை, இந்த கடைசி நாட்களிலே நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கப் போகிற ஒரு காலம். தே ஆர் unaware ஆஃப் தி பனிஷ்மெண்ட் ஆஃப் காட். எனவே வெளிப்படுத்தும் விசேஷத்தில் அதுதான் முதலாவது அவர் சொல்லுகிற ஒரு காரியம். இது எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் அதே தான் நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிப்போம். எசேக்கியேல் சாப்டர் 9 onwards. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வர கடவர்கள் என்று சொன்னார். அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள். அவர்களில் சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீட தண்டையிலே நின்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபீன் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவப்போய் வெட்டுங்கள்,
உங்கள் கண் தப்பவிடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். எனவே நியாய தீர்ப்பு எங்கே துவக்கம் பண்ணினார்களாம்? பலிபீட தண்டையில் இருக்கிற மூப்பரிடத்தில் அன்றைக்கு துவக்கம் பண்ணின அதே ஆண்டவர். அவருடைய நீதி நித்திய நீதி. 119 142 வசனம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நீதி நித்திய நீதி, அவருடைய வேதம் சத்தியம் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே தான் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கப் போகிற காலம். இன்றைக்கு அநேக சம்பவங்களை நாம் பார்க்கிறோம், உலகத்தில் நாம் எதிர்பார்க்கிறோம். இன்றைக்கி எவ்வளோ ஊழியர்கள், இன்றைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்வது, எவ்வளோ ஊழியர்கள் இன்றைக்கு வேதத்துக்கு மாறான விதத்தில் திருமணங்களை அனுமதிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். விவாகரத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். மல்கியா தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரத்தில் 16 வசனம் வாசிக்கிறோம். அங்கு தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி ஹேட் டைவர்ஸ். ஆனால் இன்றைக்கு எவ்வளோ ஊழியர்கள் இன்றைக்கு அந்த காரியத்தை துணிகரமாய் செய்கிறார்கள். இன்றைக்கி அவர்கள் செய்கிறதை பார்த்துவிட்டு எவ்வளோ விசுவாசிகள் அதை இடறி போய் அவர்கள் அந்த தவறு செய்வதற்கு ஏது உண்டாகிறது. they will reap the consequences. அதுதான் தேவனுடைய வார்த்தை. இதுதான் யோவான் ஸ்நானகன் அந்த ஏரோதை பார்த்து சொல்கிறார், நீ உன் சகோதரனுடைய மனைவியை நீ வைத்து கொண்டு இருக்கிறது என்ன என்று சொல்லி அவனை கேட்டான். அவன் தலை வெட்டப்பட்டது. ஆனாலும் ஆண்டவருக்கென்று, அந்த சத்தியத்துக்கென்று, நீதிக்கென்று அந்த நின்ற ஒரு ஊழியனை பார்க்கிறது போல இந்த கடைசி நாட்களிலே நாம் ஆண்டவருக்கென்று நாம் நிற்கணும். ஆண்டோடைய சத்தியத்துக்கு செவி கொடுக்கணும். ஆண்டோடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து போகணும். அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து போய் ஆண்டவருக்கு ஒரு ஏற்படைய நிலையிலே அந்த பங்கு பருவமானால் அதற்குரிய கிருபை நமக்கு கிடைக்கும். எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறேன். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறார் அவன் மேல் கிருபையாக இருக்கிறார். எவனை கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறார் அவனை கடினப்படுத்துகிறார். ஏனெனில் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். விரும்புகிற நாளும் அல்ல, ஓடுகிற நாளும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். ஆகினாலே அன்அவர் ஆஃப் த கான்சிக்வன்சஸ், அந்த விளைவுகளுடைய நிலைமையை அறியாதபடிக்கு அதில் அந்த மக்கள் பங்கு பெற்றார்கள். ஆனால் அவர்கள் அப்படி பங்கு பெறுகிற மக்கள் ஆண்டவர் உடன்படிக்கையை பரியாசம் பண்ணுகிற மக்களாய், அவளை அறியாமலே பங்கு பெறுகிற மக்களாய் காணப்படுகிறார்கள். எப்படி இயேசு கிறிஸ்துவை அறியாமலேயே அவர்தான் மீட்பர், அவர்தான் இரட்சகர் என்பதை அறியாமலே என்ன பண்ணிட்டாங்க, அவரை சிலுவையில் ஆணியடித்து கொன்று போட்டார்கள். அதே காரியம் அந்த கடைசி நாட்களிலே விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது. எனவே ஆண்டோடு வருகைக்கு முன்னதாய் அங்கே அந்த கிறிஸ்து வெளிப்படுவான். அந்த கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்னதாய் விசுவாச துரோகம் வந்து நேரிடும். எனவே இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரிப்ரோச் நாட் அவர் ரெடிமர். நம்முடைய மீட்பரை ஒருபோதும் பழித்துரைத்து நம்முடைய வாழ்க்கையிலே வாழக்கூடாது. அவர் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையை நாம் நினைத்து பார்த்து அந்த பந்தியிலே நிதானித்தறிந்து பங்கு பெற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா, நான் சோத்திருக்கிறோம். இன்றைக்கு நாள் தியானித்த வேத போதிகளுக்காக நன்றி. அபாத்திரமாய் நாள் ஒருபோதும் அந்த பந்தியில் பங்கு பெறாமல் ஆண்டவரை எங்களை நாள் நிதானித்தறிந்து தேவனோடு ஒப்புரவாகி பாத்திரவான்களாய் அதில் பங்கு பெற ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து உதவி செய்யும்படி நான் வேண்டுகிறோம். வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரை எங்களை தானே நிதானித்தறிந்து ஆண்டவரை எங்களை சீர்படுத்தி கொண்டு அந்த பந்தியில் பங்கு பெற உதவி செய்யுங்கப்பா. நித்திய மகிமை அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற எங்களை சீர்படுத்தி செலப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறபடினாலே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆட்கொண்டு வழி நடத்தும். உம்மை விட்டு விலகாத இருதயத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.